ஐயா என்னையா ஒரு மாதிரியா வரீங்க? மாப்பிள்ளை பொண்ணை கையோட கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. அவங்க நம்ம வீட்டோட இருக்க விரும்பல. குப்பு, நம்ம நினைச்சது நடக்கலடா. ஐயோ என்னங்க இது? இப்ப என்னங்க பண்றது? ஒரு வழி இருக்கு. என்னங்க? ஒரு நாடகம் ஆடணும். நாடகமா? ஆமா, கடைசி வரைக்கும் சக்கரத்தை கழட்டிக்கிட்டு இரும்ப சுரண்டிட்டே இருக்கணும்னு தலையில எடுத்தா நீ என்னப்பா சொல்ற? ஒரு லட்சாதிபதி வீட்டோட வந்துருன்னு சொன்னா குபு குபுன்னு ஓடி போய் உட்கார்ந்துகிட்டு ஆட்சி ஆளணும்னு ஆசை கிடையாது. துரு பிடிச்ச நட்டெல்லாம் கழட்டி கழட்டி மண்ணெண்ணெயில போட்டுக்கிட்டு எப்படி எப்படி? நீ சொல்றது புரியுது. என்ன செய்ய சொல்ற? அதான் பண்ணையார தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கழுத்துல பட்டையை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு இன்னும் இல்ல ஆக போறாரு. அப்ப சொத்து சுகம் இல்ல? சுகம் தான் அப்பவே போச்ச. சொத்து இப்ப போக போகுது. எங்க? வேற எங்க? அனாதைகள்லாம் எப்படி ஆண்டவருடைய குழந்தைகளோ அது மாதிரி நாதி இல்லாத சொத்துக்கெல்லாம் நாராயணன் தானே. அப்படின்னா சொத்து எல்லாத்தையும் கோயில் கழுதி வைக்க போறாரு. ஐயோ, அப்ப மாறுதி கதி? ஏன் தம்பி தான் இருக்கிறாரு, அவர் தானே அந்த பொண்ணுக்கு சொத்து சுகம் சொர்க்கம் எல்லாமே. இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? நீங்க தான். ஒரு மனுஷனுடைய மனசை இப்படியா புண்படுத்துறது? பொண்ணை கூப்பிட்டாரு, வரமாட்டேன் அடிச்சு. என்ன கூப்பிட்டாரு, போனேன். போய் வக்கீல கூப்பிடறானாரு. பத்திரத்துல என்ன எழுத போறாருன்னு பயந்து அங்க போகாம இங்க வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? பாருங்க, முதல் வாட்டி நான் சொன்னபடி கேட்டீங்கல்ல, ஜெயிச்சீங்க. இந்த வாட்டி ஜெயிக்கணுமா? நீ சொல்றபடியே கேக்குறேன்னு வாங்க பேசிட்டே போவோம். ஏன் போயிட்டே பேசுவோம். சரி, இப்படியே வா. நட்டு கட்டுற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பண்ணையார பார்க்க வர மாதிரி வாங்க. ஏண்டா மடையா, உன்னை வக்கீல் தானே கூட்டு வர சொன்னேன். இந்த ஆளு ஏன் கூட்டு வந்த? அதானே, இவர் வக்கீல் இல்லையே. நானே வக்கீலையா வீட்டுக்கு தான் போனேன். அங்கதான் இவரை பார்த்தேன். அங்க என்ன வேலை இருக்கு? அங்க என்ன வேலை உங்களுக்கு? வக்கீல் கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். என்ன யோசனை? வேற என்னங்க, எப்படியாவது என் தம்பி உங்ககிட்ட தள்ளி விடணும், அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்க போயிருந்தேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க தம்பி செய்யறது நல்லா இருக்கா? ஏங்க, நீங்க செய்யறதா சரியா இருக்குதா? எது? ஓஹோ, புரியுது புரியுதியா? அதாவது என் சொத்து போறவன் கோவில் எழுதி வைக்கப்புறேன், அதை பத்தி தானே? அதேதான் கவலை, வேற என்ன? ஏண்டா, என் சொத்துக்கு யார் வாரிசு அந்த பொண்ணு நான் சொல்றபடி கேட்கல, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவசரப்பட்டு முடிவு செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு எழுதி வச்சிருங்க. இன்னைக்கு கிடையாதா? வெள்ளிக்கிழமை அது இருக்கட்டும். நாளைக்கு மாப்பிள்ளை பெண்ணு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்வீங்க? சந்தோஷம் தான். சொத்தும் இல்ல சுகமும் இல்லன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. ஏண்டா முட்டாள், நீ ஏன்டா இந்த யோசனை சொல்ல? எனக்கு நான் தான் முட்டாளாச்சே. இதோ இவர் இருக்காரு, அவரே சொல்ல சொல்லுங்க. பொண்ணு இல்லைங்க. பொண்ணு இல்லையா? வாடா, இந்தாங்க. அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்களேன். சீக்கிரம் சொல்லுங்க. அவசரப்படுற டிரைவர். மாமனார் வீட்டோட வந்துட்டா அம்மாவை பிரியும்படி ஆயிடுமேன்னு தம்பி பயப்படுறான். ஏன்னா தம்பிக்கு அம்மா மேல அவ்வளவு பிரியம். ஆனா எங்க அம்மாவுக்கு என் மேலதான் அளவு கிடந்த பாசம். எங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆக நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் உங்க அம்மாவும் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ இப்படி செஞ்ச என்ன? எப்படி? ஐயா, இந்த ஊர்லயே நீங்க ஒரு புதுசா ஒர்க் ஷாப் வச்சுக்கோங்க. நிஜமாவா? ஆமா. அப்போ ஊர்ல இருக்கிற ஒர்க் ஷாப் அதை தம்பி கவனிச்சுக்கலாம். அம்மா உங்க கூட வந்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா வந்துருவாங்க. அம்மாவை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி இங்க வருவாரு. அப்படி எத்தனை வாட்டி தான் வர முடியும்? அழுத்து போய் ஒரு நாள் ஃபேமிலியோட இங்க வந்துருவாரு. என் பொண்ணு பக்கத்துல வந்துரும். எப்படி ஐடியா? பிரமாதம். அங்க புரியுதா? எல்லாம் உங்க தயவுங்க. இருக்கட்டும், உடனடியா ஒர்க் ஷாப் ஆரம்பிங்க. இட வசதி அதுக்கு நம்ம கட்டடம் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு கட்டடத்தை ஒர்க் ஷாப்பா மாத்திடுறது. அதுக்கு இல்ல, மன்னிக்கணும். அப்புறம் என்ன? பணம். ஐயோ இங்க தேங்கி கிடக்கிற பணம்ங்கிற டேம்ல ஒரு சின்ன ஷட்டர் அப்படி லேசா லிஃப்ட் பண்ணா போதும். பணம் பிரவாகம் உங்க பக்கம், உங்க பேர்ல ஒர்க் ஷாப். எப்படி? சரி, ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப என்ன பணம் தேவை? நல்ல முறையில செய்யணும்னா அதிக பணம் தேவைப்படும். அதிக பணம் எவ்வளவு? லட்சம் ரூபாய். லட்சம் ரூபாயாமே? ஆரம்பத்துல அவளை கட்டணும் தேவையில்லைங்க. மூணுல ஒரு பகுதி கட்டினா போதும். மீதிய மாத தவணையில கட்டிக்கிறான். தவணையாம? எப்ப எவ்வளவு தேவை? இப்போ சீக்கிரம் 35 ரூபாய். அவ்வளவுதானே? கொண்டாடுங்க. இப்படி நம்ம செல்வாக்கு. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், எங்க முதலாளி ஓடி வருவார். நீங்க கொடுத்த லிஸ்ட் படி லேத்து இன்னும் மத்த மிஷன்லாம் சேர்த்து 1,51,000 சில்லறையாவது. அப்படிங்களா? நான் லட்சம் கணக்கு போட்டேன். பரவாயில்ல. இப்ப 3ல ஒரு பங்கு 50,000 கட்டணும். இதுல எவ்வளவு இருக்கு? 35,000 ரூபாய் இருக்கு. இருக்கட்டும், மீதி 15,000 கொண்டாந்து கட்டிட்டு டெலிவரி எடுத்துங்க. நல்லதுங்க, நான் வரேன். அம்மா அம்மா. ஏன்பா தம்பி எங்கம்மா? அவங்க புருஷன் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீ ஏன்டா எவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? அம்மா, நானும் ஒரு வேலையா தான் போயிருந்தேன். ஐயா சோலையூர்ல பெரிய திட்டத்துல புதுசா ஒரு ஒர்க் ஷாப் திறக்க போறாரு. என்னது, புது ஒர்க் ஷாப்பா? அதுக்கு பணம் பண்ணையார் கொடுத்தாரு. நம்ம சம்பந்தியா? ஆமாமா. எவ்வளவு? 100-200 இல்ல, ரூபா 35,000. அத நீ கை நீட்டி வாங்கினியா? ஆமா, வாங்கி மிஷினுக்காக கம்பெனியில கொடுத்துட்டாமா வரேன்.
படா துப்புக்கிட்டவனே. உண்டாங்க கொடுத்தாங்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நானும் காட்டி இதை தாங்கிக்கிட்டு நிக்கிறேன். உங்க அப்பா மட்டும் அப்ப சாகாம இருந்திருந்தா இப்பதாண்டா செத்துருப்பாரு. ஏங்க, ஊர் உலகம் என்ன சொல்லும்? சம்பந்தி வீட்டார் பணத்துல சடுகுடு ஆடுறோம்னு கேவலமா பேச மாட்டாங்க. முடிஞ்சதா? இங்க கொஞ்சம் கவனிங்க. மாப்பிளையும் பொண்ணு போகாத கோவத்துல சம்பந்தியா சொத்து புறாவும் கோயில் பேர்ல எழுதி வைக்கிறதா இருந்தாரு. நல்ல வேளை அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன். கோயில் பேர்ல எழுதி வைக்கிறாரு, இல்ல குளத்துலதான் அள்ளி கொட்டுறாரு. நமக்கு என்னங்க? நமக்கு மானம் தானே பெருசு. நீ சொல்ற அவனுக்கு பணம் தானே பெருசு. இந்த சின்ன புத்தி அவனுக்கு இப்பதானா? சின்ன வயசுல இருந்தே உண்டு. சும்மா இருமா. மாமியார் மருமகளை மாத்தி மாத்தி பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் மகளை பிரிஞ்ச ஏக்கத்துல தவியா தவிக்கிறாரு. நாளைக்கு அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த பழிபாவம் நம்ம தானே சேரும். அதனாலதான் நான் பயந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். ஆமா, அதுக்கும் புதுசா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்படி கேடு. அம்மா, ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சு நீ, நான், கௌரி 3 பேரும் சோரையூர்ல இருப்போம். உன்னை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி மாமனார் வீட்டோட இருக்க முடியாது செஞ்சுட்டா அண்ணாருடைய உயிரை காப்பாற்றுற பெருமை நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி? ஆமாத்தே, நல்ல ஏற்பாடுதான். அம்மா அம்மா அம்மா, இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஒத்து உடைக்கணுமா. முக்கியமா அண்ணாருக்கு நான் பணம் வாங்கின விஷயம் தெரியக்கூடாது. அம்மா சொல்லுமா, சொல்றதுலேன்னு சொல்லுமா. அம்மா ஆகட்டும். இதுக்கு உன் தம்பி சம்மதிப்பானா? அத்தே, இவருதான் உங்க பேச்ச கேட்க மாட்டார். நீங்க எதை சொன்னாலும் தம்பி கேட்கும். கவலைப்படாதீங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? என்னடா சோலையூர்ல புதுசா தனியா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போய்க்கலாமே? யார் வாட்டி சொன்னது இதை? நீங்க போர்டு எழுத ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? அவன் தான் சொன்னான். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்த திட்டத்தை விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. மெஷின் எல்லாம் வாங்குறதுக்கு பணமும் கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இனி மாறவோ மாத்திக்கவோ முடியுமா? என்ன மிஷின் வாங்குறதுக்கு பணம் எது? சேட்டுக்கிட்ட 35,000 ரூபாய் கடை வாங்க. ஓ, கடன் வாங்கி தொழில் செய்ய போறீங்களா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க பாக்குறீங்க. அம்மா, எனக்கு ஒண்ணு இது சரியா படல. தம்பி, இத பாரு, நாளைக்கு உனக்கும் குழந்தை குட்டி ஆயிப்போச்சுன்னா குடும்பம் பெருசாகும். இப்ப கிடைக்கிற வருமானம் போதுமா? நீ ஒரு பக்கம் சம்பாதி, அவன் ஒரு பக்கம் சம்பாதிக்கட்டும். அதுக்கு அந்த ஊர் தான் கிடைச்சதா? சுத்து வட்டாரத்திலேயே அது ஒண்ணுதான் பிஸியான டவுன். கார் போக்குவரத்து அதிகம். அதனால தான்டா. அது சரின்னு நீங்க தனியா போய் அங்க இருந்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க மட்டும் இல்லைங்க, அத்தையும் நானும் கூடத்தான் இருக்க போறோம். அம்மா அம்மா மன்னிக்கணும் அத்தை, நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியே போயிட்டா புது மருமக வந்து புருஷனுக்கு சொல்லி கொடுத்து அம்மாவையும் அண்ணனையும் வீட்டை விட்டு வரட்டான்னு ஊரார் சொல்ல மாட்டாங்க? ஊர் 1000 சொல்லும். அதெல்லாம் கேட்டா நம்ம வாழ முடியாது. நமக்குள்ள தகராறு இருக்கா? இல்லையே. ஏமா, நீங்களும் இதுக்கு சமைச்சிட்டீங்களா? நல்ல காரியம் தானப்பா. முதல்ல புதுசா தொழில் தொடங்குறான். ஏதோ நானும் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால என்ன? எனக்கு தெரியுமா, அவங்க மூத்த மகன் இருக்கிற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நான் நெசமைக்கா போக போறேன். இத பக்கத்துலதான். நானும் வந்து உங்களை அடிக்கடி பாத்துக்குவேன். நீங்க வந்து என்னை பாத்துக்கலாம். சரி சரி விடுங்க, முடிஞ்சு போச்சு. டேய் தம்பி, நான் புதுசா ஆரம்பிக்க போற ஒர்க் ஷாப்க்கு என்ன பேர் தெரியுமா? அம்மா பேர் தானே வச்சிருக்கீங்க? இல்ல, என் பேரை வச்சிருக்கிறேன். சோமு ஆட்டோமொபைல் சோலையூர்.